கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திலகர் தெருவில் மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திலகர் தெருவைச் சேர்ந்தவர் ரத்னமணி. இவர் கோட்டார் பகுதியில் ஸ்டேஷனரி கடை வைத்திருந்தார். இவர் மனைவி நீலா. இவர் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரி ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளனர். நீலா காலையில் கல்லூரிக்கு செல்வதால் வீட்டு வேலைகளை காலையில் முடித்துவிட்டு செல்வது வழக்கம். இன்று காலையில் கல்லூரிக்கு செல்வதற்காக நீலா தயாரானார். அடுப்பில் சாப்பாடு வைத்துவிட்டு வீட்டின் பின்புறம் துணிக்காய போடுவதற்காக நீலா சென்றார். அப்போது அந்த கம்பியிலிருந்து மின்சாரம் நீலா மீது பாய்ந்தது. நீலா கூச்சலிடவே வீட்டிலிருந்த ரத்தினமணி அவரை காப்பாற்ற சென்றார். அவர் மீதும் மின்சாரம் பாய்ந்தது. கணவன் மனைவி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். வீட்டிலிருந்த அவரது மகள் அங்கு சென்று பார்த்தபோது தாய் தந்தை இருவரும் மயங்கிய நிலையில் கிடந்தனர். உடனே அவர் கூச்சலிட்டார். அக்கம் பக்கத்தினர் ஏராளமானோர் அங்கு திரண்டனர். இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக பக்கத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். அவர்களை பரிசோதித்த டாக்டர்கள் இருவரும் இறந்துவிட்டதாக கூறினார்கள். இதையடுத்து நீலா ரத்னமணி உடல்களை பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. நீலா ரத்னமணி இருவரும் இறந்த தகவல் அவரது மகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கதறி எழுதார். அவரை உறவினர்கள் சமாதானம் செய்தனர். இதுகுறித்து வடசேரி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மின்சாரம் தாக்கி கணவன் மனைவி இருவரும் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.